வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். இப்ப இந்த முதலைய வில்லனுங்க கொல்ல போறானுங்க. ஆக்சுவலா அந்த முதல்ல தான் அவனுங்களை கொல்லுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்க பாரு. இப்ப இவனுக்கு கிட்டே இருந்து அந்த முதலையை காப்பாத்துறதுக்கு ஹீரோ வந்துட்டாருல. இனிமே வந்தாரு பாருங்க ஹீரோ. இவ்வளவு நாள் முதல்ல கூட தண்ணிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தான்? வந்தானே தெரியலடா. திடீர்னு வந்தான். எங்க இருந்தா அவன்? ஒளிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். சுரா விஜய் மாதிரி என்ட்ரி கொடுக்குறாரு. முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்ப முடிவே பண்ணிட்டேன். அங்க வேறு. எப்பா இப்படி ஒரு கூஸ்பம்ஸ் என்ட்ரியை இப்போதான்டா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். 10-15 வருஷத்துக்கு நின்னு பேசும். ஒக்காலி வேற லெவல். சாரி மன்னிச்சிருங்க. இந்த மாதிரியான ஒரு கூஸ்பம்ஸ் என்ட்ரினா நம்ம சினிமால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இந்த பாருடா. என்னடா பெரிய நாய் பிரியர்கள், முதல பிரியரை பாத்திருக்கியா? முதலைக்கு ஒண்ணுனா நம்ம ஆளுனா முதல்ல வந்து நிப்பாரு. என்னடா பஞ்சு பேசுறாங்க? ஆனா இந்த சீனை நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர்ல முன்னாடியே பார்த்திருக்கேன். இந்த படம் எப்படா வரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நான் செத்துறக்கூடாதா? சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது. இப்போதான் இந்த சீனை ஃபுல்லா பாக்குற பாக்கி எனக்கு கிடைச்சது. அற்புதம், ஆவாரம், என்ன ஒரு கருமாந்திர காட்சி. இவர் இப்ப மட்டும் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே ஒரு முதலை பிரியர். बाबूजी मगरमच्छ गंगा माई की सवारी होला ना. சின்ன வயசுல இருந்தே ஒரு முதலையை பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாரு. இதே மாதிரி ஒரு சீனை வந்து ஹாலிவுட் படத்துல பார்த்திருக்கேன். அது கிடைச்சு நான் கூட போட்டு விடுறேன். ஹாலிவுட்லயே சாத்தியமா இருக்கு, போஜ்புரியில நடக்காதா என்ன? இதை தாண்டி நாங்க பண்ணுவோம்டா. இதெல்லாம் சும்மாடா. இதே மாதிரி இன்னொரு சீன் கூட பார்த்திருக்கேன். ஒரே புல்லட்ல 3 பேர் சாகுறது. அதுவும் கிடைச்சா போட்டு விடுறேன். एक ही झटके में तोड़ दे. இப்ப வில்லனுங்க ஜேசிபி வச்சு ஒரு கோவிலை இடிக்க போறானுங்க. என்னங்க அவன்? எனக்கு இது சிரிக்கிறதா இல்ல ஷாக்காய் பாக்குறதானே தெரியலடா. என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டது. ஆனா இதெல்லாம் ஜேசிபி ஆபரேட்டர்ஸ்னா பார்த்தா என்ன? ஜேசிபி தடுத்து நிறுத்துறான். ப்ரூஸ்லி வந்து கால்ல ஊதுறான், அர்னால்டு வந்து கை கட்டி நிக்கிறான். அந்த மாதிரி ஒரு போராம் தலைவனுக்கு. அடுத்து ஹரிஹர வீர மல்லு. Sayang, sayang.
இந்த சீனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கேயோ பார்த்துருக்கேன். இன்னுமா என்ன தெரியல. முஃபாசா படத்துல வர சீனை இப்படி கேவலமா காப்பி அடிச்சிருக்காங்க. நீங்க ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்தவே முடியாது. அதை கூட ஒழுங்கா எடுக்கலடா இவங்க. வேணா சார், உங்க கால்ல விழுவறதுக்கு தமிழ்நாடே காத்திருக்கடி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை பார்த்து 3 பேர் செத்து போயிருக்காங்க சார். இது நல்ல முயற்சி, ஆனா இதுக்கப்புறம் இந்த முயற்சியை பண்ணாதீங்க. அடுத்து நம்ம தலைவன் பாலையா. பாலையா இல்லாம ஒரு நோலாஜிக் சீனே கிடையாதுடா. అన్ని రకాలుగా చావు. எப்படி ஒரு கொடூரமான சாவு. ஒரு டெரரிஸ்ட பார்த்து நமக்கே பாவமா இருக்கு. என்ன பார்க்கடா. ஃபர்ஸ்ட் அவனை தள்ளி விட்டதுலயே அவன் செத்துருவான். ஆமால. அடுத்து கன்னை வச்சு ஷூட் பண்றாரு, அதுல தப்பிச்சாலும் இதுல செத்துருவான். ஆமால. அதுவும் பத்தாதுன்னு கடைசியா கொடியை வச்சு குத்தி கொள்றாரு. என்னடா வேணும்? இப்ப எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒரு டெரரிஸ்ட் வந்துட்டு இந்தியன் ஆர்மி கிட்ட மாட்டுறதை விட பாலையா கிட்ட மாட்டினாதான் அவனுக்கு கொடூர சாவு கிடைக்கும். அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை கொடுத்தா. ஒரு ஆக்சிடென்ட்ல செத்தவன தான்டா நான் பார்த்திருக்கேன், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வாழ்ந்தவனை பார்க்கிறேன். எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு. ஓ என்னையா இது? 2 பேரும் மோது ஒண்ணு இப்படி விடுவாங்க, இல்ல அப்படி விடுவாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் ஆயிடுச்சா அப்படி போய் தாண்டி விடுவாங்க. இது அப்புறம் அழகா சுத்தி ஒரு பொசிஷனுக்கு வராங்க. வாழ்றாயா இந்த ஆள். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நானும் பார்த்ததுல நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா இது? அடுத்து நம்ம சல்லு பாய். அடே டெக்னாலஜியா. அவன் கைய புடிச்சிருக்கானா இல்ல பிளேசரை புடிச்சிருக்கானடா? இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டிய ஏஆர் முருகதாஸ் தான் பண்ணிருக்காரு. இல்ல நான் வேணும்னே. நீ வேணும்னு பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஆனா நீ வேணும்னு செஞ்சேன்னு என்னால் நிரூபிக்க முடியாது. சாதிச்சிட்டியா? அட கைய அவனை குத்திட்டு மறுபடியும் அந்த கோட்டுக்குள்ளே வந்து இவனை குத்துது. விளையாடுறீங்க ரக்ஷன். Makan biar kenyang. ஐயோ என்னையா நடக்குதுங்க? நீங்க எத்தனையோ சூப்பர் பவர் பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவரை பார்த்திருக்கவே மாட்டீங்க. புது சூப்பர் பவரா இருக்கடா. இது ஒரு சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். இப்ப இந்த ஹீரோ வந்துட்டு நாயை வச்சு ஒண்ணு பண்ண போறான். டாக் லவர்ஸ் கொஞ்சம் மனசை திடப்படுத்திங்க. நாயை குதிரையா மாத்திருக்காங்க. எப்படிங்க மனசு வருது? ஆனா சத்தியமா சொல்றேன், இது இயற்கையில் நடந்த சித்திரமோ இல்ல புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். ஒரு இயற்கையாவே நடந்து இப்படியே மாறி போய்
அது எப்படா நாய் வந்து ஒரு மனுஷனை எடுத்துட்டு போவோம்? முட்டாள். இப்படி நீ போறதுக்கு நீ இறங்கி நீயே ஓடி இருக்கலாம்டா. முட்டாள். அந்த நாய் ஏன்டா கஷ்டப்படுத்துற? இந்த மாதிரி நாயை வச்சு போறதுக்கு நீ ஓடியே போயிருக்கலாமாடா. அசிங்கமே கிடையாது. நீங்க படங்கள்ல நாயை வச்சு நிறைய சீன்ஸ் பார்த்திருப்பீங்க. நாய் பைக் ஓட்டுறது, நாய் பாகிஸ்தான் போறது, நாய் பிரசவம் பாக்குறது, நாய் கார் ஓட்டுறது. அந்த வரிசையில புதுசா ஒண்ணு வந்திருக்கு. வாழ்த்துக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.